ஆனால் அதில் ட்ரெண்டிங்காக இருப்போம். ஓகே, லெட்ஸ் டர்ன் our Bibles to Ahai. தமிழ் பைபிளில் 1089 பக்கம். இங்கிலீஷ் பைபிளில் என்ன பக்கம்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த புக்கை புதுசாக இருக்குது, புது பேராக இருக்குது. நிறைய பேருக்கு அது புரியவும் புரியாது, என்னடா பேர் அப்படின்னு. பைபிளில் இந்த புக்கு இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகாய் தீர்க்கதரிசி தீர்க்கமாக பார்த்து தரிசனம் சொல்கிறோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, before that, let us go for prayer. Father, in the name of Jesus Christ of Nazareth, I come to you. Lord, the Holy Spirit, open our eyes, ears, hearts and minds of understanding, so that we can understand your word, what you're trying to say to us, and accept your words and live correct, live right, and live well. In Jesus' name I pray. Amen. அந்த காலத்தில் உங்களுக்கு சரித்திரம் தெரியும், யூத சரித்திரம். அந்த மக்கள் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, சேட்டை நம்மளை மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பைபிள் படிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, தங்க இஷ்டப்படி நடக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு எல்லாம் பண்ணாங்க. ஒரு நாள் கை வச்சிட்டார் ஆண்டவர். அவங்க கட்டின ஆலயம், சாலமோன் பீரியடில் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டுட்டு அவங்கள துரத்தி விட்டாங்க. சில பேரை தூக்கிட்டே போயிட்டாங்க. அதில் போனவர் தான் தானியேல். எல்லாரும் தானியேல் சொல்லி தெரியும். நிறைய பேர் போயிட்டாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் எல்லாரும் போயிட்டாங்க. தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு மெயினே தேவனோட கனெக்ஷன் வச்சுருக்கிறது தேவாலயம் தான். அந்த தேவாலயம் போயிட்டோன்னா அவங்களுக்கு அதில் வந்து இது பாருங்கள், தானியேல் தப்பு செய்யலை, மற்றவங்க மாதிரி யாரும் தப்பு செய்யலை. அவன் நல்லா தான் இருந்தான். ஆனால் அவனும் சேர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போட்டான். சிறைன்னா என்னது? arrested and taken away. இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலேருந்து நம்மளை பிடிச்சிட்டு தூக்கி கொண்டு போய் வெளியே வேறு தேசத்தில் போட்டாங்க அப்படின்னு. இட்ஸ் வாட் ஹேப்பனிங் இன் அமெரிக்காவில். திருட்டு ரயில் ஏறி இது பண்ணிட்டு வந்தவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போய் திருப்பியும் அனுப்பிச்சி விட்றாங்க. உடனே இந்தியர்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தவறாக வந்தவங்களை வந்துட்டு தான் அங்கே செய்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து கரெக்டாக செய்தவங்களையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், முதல்ல சொன்னார், வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி தான் நிறைய வார்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஜாக்கிரதையாக இருங்க. இவன் என்னடா இந்த கிழமை என்ன சொல்ல போகிறான், இந்த கிழமை சொல்லி என்னத்தை கேட்குறது அப்படின்னு நம்ம ஜாலியாக தான் நினைப்போம்ல. சரி, அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது தடால்னு எக்ஸிக்யூஷன் இறங்கிடும். திடீர்னு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் உள்ளே இறங்கினார். அந்த தளபதி உள்ளே இறங்கினான். அவன் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டான். ஈவன் சிதேக்கியா ராஜாவையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டான். பிடிச்சி அவன் கண்ணுங்களை குருடாக்கி என்ன பண்ணான், அவனை கொண்டு போய் அங்கே கொஞ்சம் அவன் கண்ணுக்கு முன்பாக அவன் பிள்ளைங்களெலாம் வெட்டி அப்புறம் அவன் கண்ணில் குருடாக்கி வச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜெயிலில் போட்டு வச்சுருந்தான். அப்புறம் தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய சாப்பாட்டு பந்தியில் வச்சான். இது கர்த்தருடைய கிருபை. கண்ணு நல்லா இருந்தபோதே கேட்டிருந்தா நல்லா இருக்கும்ல. நீங்கள் நிறைய பேர் கண்ணு போய் தான் கேட்குறாங்க. சாம்சனுக்கு கூட கண்ணு போயிட்டு அதுக்கப்புறம் அவனால் அடிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தாங்க.
சில பேருக்கு புத்தி வர மாட்டேங்குது. கண் இருக்கும்போது நல்லா செய்ய மாட்டேன்றா, கண்ணு போயிட்ட பிறகு ஐயோ 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 ஐயோன்றான். கண்ணுன்னு சொல்றது ஆவிக்குரிய கண்கள், மாம்சத்தின் கண்களும். இந்த மாம்சத்தின் கண்கள் அது வேற மாதிரி பண்ணுது. அந்த மாம்சத்தின் கண்கள் என்ன பண்ணுது? இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்குது. ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணுது? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காட்டி அதை நமக்கு போதிக்கிறது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறைப்பட்டு போனவர்களில் தானியலும் ஒருத்தன், சிதேக்கியாவும் ஒருத்தன், எல்லாருமே போயிட்டாங்க. அப்புறம் 70 வருஷம் முடிஞ்ச பிறகு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணார் 70. எப்பவுமே அந்த 7, 70 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸ். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து பாருங்கள். திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், ஒவ்வொரு 7 வருஷமும் ஒரு மாற்றங்கள் வரும். உனக்கு என்ன வயசியா? 16. 2 சீசன்ஸ் ஓவர் அவனுக்கு. 2 சீசன் 2 சீசன்ஸ் ஓவர். இந்த 2 சீசனில் அவனே கூப்பிட்டு கேளுங்களேன். ஃபஸ்ட்டு 7 வயசில் ஞாபகம் இருக்கா அவனுக்கு என்னாச்சுன்னு? என்னாச்சு? நம்மளுக்கு இவன் தான் மாட்டுவான், வேற யாரும் கிட்ட இருக்கிறான், அப்படியே கிட்டே அப்படியே பிடிச்சிக்கிறது. கொஞ்சம் வாப்பா கொஞ்சம் வாப்பா. சரி, ஃபஸ்ட்டு 7 வருஷம் என்னாச்சு பாருங்க. 7 வயசு மாதிரி இருக்கிறான், எங்கேயோ இருக்கிறான். 5 வயசுல சால்வேஷன் வந்துச்சு. எப்படி? அனாயிண்டிங் வந்துச்சு நினைக்கிறேன். சால்வேஷன். அனாயிண்டிங் ரெண்டாவது சீசனில் அனாயிண்டிங். ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். ஸோ இப்படி மாதிரி நீங்களும் உங்களை அனல தற்பரிசோதனை செய்து பண்ணி கொண்டீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு மாற்றங்கள் வந்துட்டுருக்கும். நீங்கள் கத்தரோடு இருந்தால் அது கத்தருக்கு ஏற்ற மாற்றம் இருக்கும். உலகத்தோட போய் இப்படி கட்டி பிடிச்சி, இது சாரி இவன் உலகம் இல்லை, ஆனால் உலகம்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்குது. இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற மாற்றங்களும் நம்மளுக்கு வரும். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியல? சரி, போங்க. இப்போ அந்த 7 வருஷங்கள். இப்போ இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். யோசேப்பு பீரியடில் 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும்னு சொன்னார் கர்த்தர். அது ஏன் 7 வருஷம்? ஏன் கர்த்தர் 14 வருஷம் சொல்லல? வேதத்தை உண்மையாகவே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கணும். ஒருத்தர் இருக்க மாட்டான். எப்படி? ஒருத்தனும் இருக்க மாட்டான், போயிடுவான். அப்புறம் நிறைய பாஸ்டர்ஸ் தேவைப்படும் புதைக்கிறதுக்கு. செத்து போன பிறகு அவனவனை அடக்கம் பண்ணுறதுக்கு பாஸ்டர்ஸ் வேணும். பாஸ்டரும் செத்து போடுவான். அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ இது யோசனை பண்ணிக்கோங்க. ஓகே, 7 வருஷம் பஞ்சம் வரும்னாரு. ஆனால் அந்த 7 வருஷம் பஞ்சத்துக்கு முன்னால் 7 வருஷத்து செழுமை கொடுத்தார். அந்த செழுமையை கொடுக்கும் போகும்போது கர்த்தர் என்ன சொன்னார்? 7 வருஷம் பஞ்சம் உண்டாகுதுப்பா, அதனால் நீ என்ன பண்ணுன்னு 20% எடுத்து வர்றது எல்லாத்துலேயும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வை அப்படின்னாரு. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு நாங்கள் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் சொல்கிறோம். இன்றைக்கி உலகத்தான ஹார்வர்ட்லேயும் MITலையும் படித்தவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வானத்தையும் பூமி உண்டாக்குனது யாரு சொல்லுங்க? MIT உண்டாக்குச்சு, இல்லாட்டி ஹார்வர்ட் உண்டாக்குச்சா? கத்ராகி. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்ட்டு. பார்வோனுக்கும் ஆலோசனைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, சாமியார்களும் நிறையா இருந்தாங்க. அவங்க ஊர் சாமியார் இல்லை மொட்டை அடிச்சுக்கிட்டு மாதிரி வலையெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு நம்ம ஊர் சாமியார் மாதிரி அவங்களும் உட்காந்துருப்பாங்க. அவங்கள கேட்டு பார்த்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரில.
என்னடா இவன் பையன் வரான், திடீர்னு 7 வருஷம் பஞ்சம் உண்டாக்குன்றான், இது கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தான் கத்தர் சொப்பனத்தில் பார்வனுக்கு சொல்லிட்டாரு. அதாவது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் எல்லாத்தையும் முடிப்பார் கர்த்தர். அதுக்கு சிறையில் இருந்த யோசேப்பை தூக்கி கொண்டு போய் மேலே வச்சார். இப்போ பார்வனுக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இது பெரிய ப்ராப்ளம் தான், தேசமே காலி ஆயிடும். சரி பையன் சொல்றதை செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும், எப்பா எனக்கு ஆண்டவர் பேசுறதெல்லாம் காதில் கேட்காது, சில பேர் அப்படி இருப்பாங்க, பேசுறவங்க கிட்ட நீ ஏன் நடத்திக்கோப்பா. இப்ப யோசேப்பு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். 30 வயசுல பிரைம் மினிஸ்டர். இயேசுநாதருக்கும் 30 வயசுல ஊழியம். எக்ஸாக்டா சொல்ல முடியாது, ஏறக்குறைய 30 வயசு. யோசேப்புக்கும் இயேசுக்கும் ஒரு பேரல் சொல்லுவாங்க எப்பவுமே. அதுல ஒன்று பகுதி தான் அவன் செய்தது தான். 20% எடுத்து சேவிங்ஸ், அப்படி சேவிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் பத்திரமா பூட்டி வச்சுட்டான். நல்ல பாண்ட்ஸ் உண்டாக்கி, பாண்ட்ஸ்னால் தெரியும், நம்ம ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் நிறைய கட்டி விட்டுருக்காங்கல்ல, அதில் எலி நிறையா இருக்கும், நானே பார்த்துருக்கேன். ஒரு செட்டு எலியை அடிச்சிட்டு இருக்கும்.